நான் பிரசாத் தம்பி கிட்ட சொன்னேன், சிவானி அழைச்சிட்டு போய் அத்தை கிட்ட காட்டுங்கன்னு. நான் போட்ட கணக்கு தப்பாம வேலை செஞ்சிருக்க பாரு. குடி வேணும், நான் எடுத்துட்டு போறேன். பூசு வேலை நடந்து இருந்தது. அந்த சிமெண்ட் அப்படியே நம்ம இந்தாங்க தம்பி காஃபி. என்னடா? தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி உங்களுக்கு? நான் குடிக்கிறது இல்ல. எங்க வினோ? கிச்சன்ல வேலையா இருக்கா? கிச்சன்லயா? அண்ணா, கிச்சன்ல உங்களுக்கு என்ன லஞ்ச் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். அது இருக்கட்டும், நீ போய் முதல்ல சிக்கன் வாங்கிட்டு வா. வினோதினி கையால நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போய் வாங்கிட்டு வா. சிக்கன் 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 அப்பனுக்கு பிள்ளைக்கு திங்கறதே பொழப்பா போச்சு. வினோ, இன்னைக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன், குழம்பு வச்சிடலாம். இது யார் முடிவு? உங்க அண்ணன் சொன்னாரா? யார் சொன்னா என்ன, எல்லாரும் தானே சிக்கன் சாப்பிட போறோம். இல்ல கேட்டேன். நீதான் அண்ணா அண்ணிய கேட்காம எதுவும் செய்ய மாட்டியே, அதனாலதான். நீ என்ன சொல்ல வர? நீ செய்யறது சரியில்லைன்னு சொல்ல வர. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? அக்கா சொன்னதுனால சிவானிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. நான் சொல்லியா கூட்டிட்டு வந்த? நல்லது யார் சொன்னா என்ன, அழைச்சிட்டு வந்ததுல உங்க அம்மா ஹாப்பி தானே? அதே நல்லத நான் சொன்னாலும் எடுத்துக்கணும் பிரசாத். நம்மளோட லைஃப்ல எடுத்த டிசிஷன் எல்லாமே நாம எடுத்தது, யார் சொல்லியும் நாம கேட்டதில்ல. ஆனா இப்ப கொஞ்சம் மாறுறங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக நீ உங்க அண்ணா அண்ணி கிட்ட போய் கேட்டு வாழறது நல்லா இல்ல பிரசாத். எனக்கு என்னவோ அந்த பொண்ணு மேலதான் டவுட்டா இருக்கு. ஆமா, அந்த பொண்ணு வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நகை இருந்தது இல்ல, அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் தான் நகையை காணோம். அப்ப வேற யார் எடுத்திருப்பா? அந்த பொண்ணு தான் எடுத்திருக்கணும். ரொம்ப நல்ல பொண்ணுடா, பாக்க அப்படி தெரியல. அவ சர்ச்சில் தான் எனக்கு பழக்கமானா. ஃபாதர் கூட அவளை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அம்மா, யார வேணாலும் நம்பு, காசு இல்லாதவங்களை மட்டும் நம்பாத. பசிக்குதுன்னா கேட்க மாட்டாங்க, எடுத்துக்குவாங்க. அது அவங்க புத்தி ரத்தத்திலேயே ஊர்னது. அந்த பொண்ணுக்கு பண தேவை வந்தோடனே நகையை பார்த்துருப்பா, யாருக்கும் தெரியாம நகையை எடுத்துட்டு போயிருப்பா. கன்ஃபார்மா நான் சொல்றேன், நகையை அவதான் எடுத்திருப்பா. உனக்கு வேணும்னா, நம்பிக்கை இல்லைன்னா வெயிட் பண்ணு. அப்பா ரூம்ல 1000 ரூபாயை போடுறேன், எடுத்துட்டு வந்து தராளா இல்லையான்னு பாரு. பணத்தை போட்டுட்டேன், இப்ப வர டைம் தான். இப்ப தெரிஞ்சிட அவளை பத்தி. ஹலோ, குட் மார்னிங் மேடம். சரிடா. என்னையா நல்லா இருக்கீங்களா? வேலை வேலைக்கு சாப்பிடுறீங்கல்ல? அது மட்டும் இல்ல,
மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிட்டாதான் நீங்க சீக்கிரம் குணமடைவீங்க. ஆயின்மெண்ட்லாம் தடவறீங்கல்ல, உங்களுக்கு எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வந்து உதவுறேன். இப்ப துணி மாத்திரலாமா? இப்ப நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டீங்க, நிம்மதியா தூங்குங்க. நான் சொன்ன மாதிரியே மாத்திரை, ஆயின்மெண்ட் இதெல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும். இப்ப தூங்குங்க, மெதுவா பாத்து. ஏதாச்சும் கொண்டு வரட்டா? தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டுமா? சரிங்கய்யா. கரெக்டா இருக்குங்களா? மேடம், அந்த ரூம்ல 1000 ரூபாய் கீழே கிடந்தது. இந்தாங்க. அம்மா, நான் நினைச்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? பெரிய திருடியா அன்னைக்கு திருடிட்டும் இன்னைக்கு நம்மள செக் பண்றாங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறா பாத்தியா? நீ வேணும்னா பாரு, கன்ஃபார்ம் பண்றாவல. நீ ஒண்ணும் பண்ண தேவையில்லை. அருள்மேரி, அது வர மேடம். சொல்லுங்க மேடம். இன்னைக்கு எடுத்த 1000 ரூபாய திரும்ப கொடுத்துட்ட. அன்னைக்கு திருடிட்டு போனியே என் செயின் 2 பவுன், எப்ப கொடுக்க போற? என்ன மேடம் சொல்றீங்க? நான் உங்க நகையை திருடினேனா? ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்காத. ஒழுங்கா எடுத்த நகையை கொடுத்துடு. உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேளு. எதுக்கு திருடின? இதத்தான் எதையோ குளிப்பாட்டி நடுவூட்ல வச்சாலா திரும்பவும் சாக்கடைக்கு தான் போகும். அந்த புத்தி. அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்க நகையை பார்க்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. நான் பணத்துக்காக இந்த வேலையை பார்க்கல. ஆனா இது ஒரு சேவையா தான் நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன். நடிக்காதடி. முதல்ல எடுத்த நகையை கொண்டு வந்து கொடு, இல்லன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இதுக்கெல்லாம் எதுக்குமா போலீஸ்? 2 அரை விட்டா உண்மை ஆட்டோமேட்டிக்கா சொல்ல போறான். அவ மேலெல்லாம் கைய வச்சா நமக்கு தாண்டா அசிங்கம். உன்னெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள விட்டேன் பாரு, அது ஏன் தப்பு? உன்னெல்லாம் நாய்க்கு பொற போடுற மாதிரி வெளியே வச்சு வேலை வாங்கணும்டி. உள்ள விட்டா வாழை ஆட்டிக்கிட்டே எங்களையே ஏறி மிதிப்ப. அம்மா, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. நான் நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு கிடையாது. நானும் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணுதான். தேவையில்லாம என் மேல பழைய போட்டு கேவலப்படுத்தாதீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே நல்லவ மாதிரி பேசுற.
நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் நகை எனக்கு வேணும். உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் நகை வரல, நடக்கிறதே வேற. அம்மா, கர்த்தர் மேல ஆணையா உங்க நகையை நான் எடுக்கல. பண்றது திருட்டுத்தனம். இதுல கர்த்தரை இழுத்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? நீ மட்டும் நகையாவோ இல்ல பணமாவோ கொண்டு வந்து கொடுக்காம இருந்து பாரு. அதுக்கப்புறம் உன் லட்சணத்தை நியூஸ் பேப்பர், போலீஸ் ஸ்டேஷன், சர்ச்சு, காலேஜ்னு கொண்டு போய் அசிங்கப்படுத்திடுவேன். அம்மா, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. என்னால நிரூபிக்க முடியல. இந்த உலகத்துல நான் நம்புற ஒரே விஷயம் கர்த்தர் தான். அவர் மட்டும்தான் எனக்காக இருக்கிறவர். அவர் மேல சத்தியம் பண்றேன். அப்பாவும் நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே. நீ என்ன சொன்னாலும் நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் சொன்ன டைம்குள்ள திருப்பி கொடுக்க பாரு. இல்ல நான் சொன்னதுதான் நடக்கும். சரி, நீங்க சொன்ன டைம்குள்ள நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துடுறேன். ஆனா இப்பவும் சொல்றேன், நான் நகையை எடுக்கல. ஆனா நீங்க என்ன நம்புறதாவே இல்ல. பரவாயில்ல, அந்த செயினை எடுத்தவங்க நல்லாவே இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கான தண்டனைய ஜீசஸ் கொடுப்பாரு. நான் நீங்க சொன்ன டைம்குள்ள பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன். வணக்கம் சார். என்ன லாயர் சார், திடீர்னு வீட்டு பக்கம் என்ன விசேஷம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? யோகேஷ் சார் தான் ஃபோன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு. அதான் எடுத்து வந்திருக்கேன் சார். டாக்குமெண்டா? என்ன டாக்குமெண்ட்? என்ன ரெடி பண்ண சொன்னா? ஆபீஸ் சம்பந்தமான பொறுப்புகளை நீங்க அவருக்கு எழுதி கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொன்னார் சார். அப்படியா? தக்கறனே ஐயா சொல்லுங்க. யோகேஷ் வர சொல்லுங்க. ஏற்கனவே வக்கீல் வந்திருக்காருன்னு சொல்லிட்டேன்யா. இந்த வரேன்னு இருக்காரு. சரி, நீங்க போங்க. வாங்க வக்கீல் சார். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அப்பாட்ட காமிச்சிங்களா? என்னடா இது? அப்பா, ஆஃபீஸ் எம்டி நான். ஆனா ஒவ்வொரு முடிவெடுக்கும் போதும் உங்ககிட்ட கேட்டு உங்களோட சைனுக்காக வீட்டுக்கு வந்து போக முடியாது. அதுக்காக தான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். உனக்கு இந்த கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் நீ சொல்லலைனாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நானே உனக்கு கொடுக்க தான் போறேன். ஆனா இப்ப நீ இந்த கம்பெனிக்கும் நீ இருக்கிற பொசிஷனுக்கும் ரெடி ஆயிட்டியான்றது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்கப்பா. இப்போ அந்த கம்பெனியை வளர்க்குற அளவுக்கு நான் தயாராகலை. ஜஸ்ட் கவனிச்சிட்டு இருக்கேன். ஆனா கூடிய சீக்கிரமே ரெடி ஆயிடுவேன். அப்ப அதுக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு? அப்பா, நான் கம்பெனியை வளர்த்து வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போனோம்னா அந்த கம்பெனியில் நிறைய மாற்றங்கள் தேவை. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டே இருக்க முடியாது. அப்படி கேட்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்னோட சொந்த விருப்பத்திலையும் முடிவுலையும் தான் டிராவல் பண்ண விரும்புகிறேன். எல்லா ரிஸ்க்கும் என்னோடதாவே இருக்கட்டும். யோகேஷ், இது நீ தனியா கம்பெனி ஆரம்பிச்சு அதுல என்னோட மொத்த சொத்தையும் முதலீடா போட்டு ரிஸ்க் எடுத்தாலும் நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே உனக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி தான். ஆனா இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படி இல்லடா. இங்க என்ன நம்பி பல குடும்பங்கள் இருக்கு. அவங்க எல்லாரையும் வச்சு உன்ன மாதிரி என்னால எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதோட விளைவுகளை அனுபவிக்க போறது அவங்க தான், நாம இல்ல. அதனால நீ ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமா இந்த டாக்குமெண்ட் விஷயம் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா ரொம்ப நல்லது யோகேஷ். அப்பா, முதல்ல என்ன முழுசா நம்புங்க. நான் நீங்க வளர்த்த கம்பெனியை அழிக்க வரல. நான் அப்படி சொல்ல யோகேஷ். நீங்க அப்படி சொல்லல. ஆனா நான் அப்படிதான் புரிஞ்சுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் ரத்தம் வேணா ஒன்னா இருக்கலாம். ஆனா தாட் வேறப்பா. உங்க ஸ்டைல்ல என்னால கம்பெனியை வளர்ச்சி பாதை கொண்டு போக முடியாது. எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஐடியாஸ் இருக்கு. அது உங்களோட ஒத்து போகாது. நான் சொன்னாலும் அது தப்பா தான் தெரியும். ஆனா தப்பா ஆகாது. அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்குப்பா. இப்ப நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கே தெரியல. ஆனா உன்னை நம்பி சரியா இருக்கும் அப்படின்னு செய்யறேன். நான் எடுக்கிற முடிவால
என்னோட பார்ட்னருக்கோ ஸ்டாஃபுங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ உன்னோட ஸ்டைலுக்காக ஆபீஸை மாத்த போறேங்கிற பேர்ல அவங்களுக்கு எந்த சிக்கலும் ஏற்படுத்திடக்கூடாது யோகேஷ். சார், டாக்குமெண்ட்டை கொடுங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா? நான் போனப்ப டாக்டர் இல்ல. இப்போ வர டைம் தான். நான் போய் பார்த்துதான் கேட்கணும். இவர் கண்ணை திறந்து பார்த்த உடனே எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறமும் இவரு இப்படியே கிடக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு வினோ. இங்க பாரு வினோ, நான் உங்க அப்பா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், உங்களை தனியா விட்டுட்டு நான் என்னைக்கு முன்னாடி போக மாட்டேன். உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு பத்திரமா உங்களை அனுப்பி வச்சுட்டு தான் இந்த கட்ட சாயுன்னு. அதே மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு என் வாழ்க்கையில. உங்க அப்பா எனக்கு புருஷனா வந்தது நான் செஞ்ச பாக்கியம். அவர் கூட 1 வருஷம் வாழணும்னு ஆசை இருக்கு. ஆனா அந்த கடவுள் அதுக்கு இடம் தரலையே. பரவாயில்ல, ஆனா அவரை இவ்வளவு கஷ்டப்படுத்த வேண்டாம். அம்மா, அப்பாவுக்கு எதுவும் நடக்காதுமா. அவரு கண்டிப்பா நம்மளை விட்டுட்டு போக மாட்டாரு. நான் சின்ன வயசுல நிறைய தடவை கவனிச்சிருக்கேன். நம்ம வெளியில போறப்ப அப்பா என் கைய பிடிக்க மாட்டாரு. நீ தான் என் கைய பிடிச்சுப்ப. அவரு உன் கையை தான் பிடிச்சுப்பாரு. ஏன்னா உன் மேல அவ்வளவு நம்பிக்கை. நீ என்ன நடந்தாலும் அவரை தூக்கி விட்டுடுவேங்கிற நம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த நம்பிக்கை வீண் போகாது. அவரை நீதாமா தைரியமா இருந்து சரி பண்ணி கூட்டிட்டு வரணும். இல்ல வினோ, அவர் மனசு அதை சொல்லல. அவரால் இப்படி ஒரு இடத்துல படுக்க முடியல. மண்டைக்குள்ள வலிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு போறதுக்கிட்டு படுத்திருக்காரு. அவர் இப்படி கஷ்டப்பட்டு வாழறதுக்கு பேசாம போயிடுறதே மேலுன்னு தோணுதுமா. அவர் கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல. இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு வருத்தம் இருந்துச்சு, உன்னை பார்க்க முடியல, பேச முடியலன்னு. இப்ப நீ அவரை பாக்குற, பேசுற, ஆனா அவரால் பதில் சொல்ல முடியல. எங்க அவர் உன்னை பார்க்காம போயிடுவாரோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப அது இல்ல. ஆனா எனக்கு அந்த பயம் இருக்குமா? எங்க என்ன மன்னிக்காம போயிடுவாரோன்னு. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் வினோ. என்ன மாதிரி வாழ்க்கைய நீயும் புரிஞ்சுக்கோ. நேரம் ஆயிடுச்சு, டாக்டர் வந்திருப்பாங்க. நம்ம போய் பார்க்கலாமா? ஆமா, நோ ப்ராப்ளம். நான் அப்புறமா கூப்பிடுறேன். வா வினோ, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே வந்து வாங்கம்மா, உட்காருங்க. உட்காரு வினோ. சொல்லுங்க டாக்டர். உங்க அப்பாவுக்கு இது வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. லெவல் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் லோ லெவலே தான் காட்டுது. அவருக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னா ரொம்ப சிரமம். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் வேற இருக்கு. நான் உங்ககிட்ட புரியாத வியாதி, மருந்து இதெல்லாம் சொல்லி உன் மனசை குழப்ப விரும்பல. சுருக்கமா சொன்னா உங்க அப்பா ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் நம்ம நெகட்டிவா எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். பாசிட்டிவாவே அப்ரோச் பண்ணுவோமே.